ஹலோ என் அருமை குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று நம்ம மேஜிக் பாக்ஸ்ல இருந்து ஒரு சின்ன முயலுக்கும் நடந்த கதை. தயாரா இருக்கீங்களா? இந்த கதை ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் நடந்தது. அங்கே ஒரு கொடூர சிங்கம் ராஜாவாக இருந்தது. ஆனால் ஒரு சின்ன முயல் தன் புத்தியால் அந்த சிங்கத்தை வென்றது. பார்க்கலாமா குட்டீஸ்? ஆம் குட்டீஸ், இந்த கதையின் பெயர் புத்திமான் பலவான். உடல் பலம் இருந்தாலும் புத்தி இல்லை என்றால் என்ன ஆகும் என்று இந்த கதை அழகாக சொல்லும். இப்போ கதை தொடங்கட்டுமா? நண்பர்களே, இந்த காடு ரொம்ப அழகாக இருக்கு. நாம் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை வந்துவிட்டது. ஆமா மான், ஒரு பெரிய கொடூர சிங்கம் வந்துவிட்டது. அதன் பெயர் கர்ஜன். பசி எடுத்தால் போதும், கண்ணில் பட்ட விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டு விடுகிறது. ஒரு நாளைக்கு 4-5 விலங்குகளை கொன்று விடுகிறது. இப்படியே போனால் நம்ம காட்டுல ஒரு உயிர் கூட மிஞ்சாது. நாம் என்ன செய்யலாம்? நண்பர்களே, நாம் பயப்படாம ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். சிங்கத்திடம் போய் பேசலாம். சரி, நாம் சிங்கராஜாவிடம் போய் தினமும் ஒரு விலங்கு உங்களிடம் வருகிறோம்னு சொல்லலாம். அப்போது நம்ம எல்லாம் கொல்லாது. அது நல்ல ஐடியா. ஆமா, போகலாம். ஆமா, இது நல்ல ஐடியா. நாம் எல்லாரும் ஒன்றாக போவோம். ராஜாவிட கெஞ்சி பார்ப்போம். ராஜா, தயவு செய்து எங்களை இப்படி தினமும் பலரை கொல்லாதீர்கள். நாங்களே ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். தினமும் ஒரு விலங்கு உங்கள் குகைக்கு வரும். சரி, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஒரு முக்கிய நிபந்தனை. ஒரு நாள் கூட ஒரு விலங்கு வராவிட்டால் நான் மொத்த காட்டையும் அழித்து விடுவேன். சரி ராஜா, நாங்கள் ஒரு நாளும் தவற மாட்டோம். தினமும் ஒரு விலங்கு வரும். நாட்கள் ஓடின. ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு சிங்கத்திடம் சென்றது. எல்லா விலங்குகளும் பயத்துடன் வாழ்ந்து வந்தன. இன்று என் முறை. நான் பயப்படப் போவதில்லை. இந்த சிங்கத்துக்கு ஒரு அழகான பாடம் கற்றுக் கொடுக்கணும். ஒரு நல்ல திட்டம் தீட்டுவேன். நான் வேண்டுமெனே ரொம்ப தாமதமா போக போறேன். சிங்கம் கோவப்படட்டும். என் திட்டம் அப்போதான் வெற்றி பெறும். இன்று என் முறை. நான் பயப்படப் போவதில்லை. சிங்கம் ரொம்ப கோபமாக இருக்கும். ஆனால் என் திட்டம் வெற்றி பெறும். நான் வேண்டுமென்றே தாமதமாக போகிறேன். ஏய் சின்ன முயலே, ஏன் இவ்வளவு தாமதம்? இன்று உன்னை மட்டும் சாப்பிட்டால் என் பசி அடங்காது. மொத்த காட்டையும் அழித்து விடுவேன். வேகமா பதில் சொல்லு. மன்னிக்கணும் ராஜா, தயவு செய்து கோபப்படாதீர்கள். தப்பு என்மேல் இல்லை. நான் வரும்போது வழியில் ஒரு பெரிய சிங்கம் என்னை தடுத்து நிறுத்தியது. அந்த சிங்கம் இந்த காட்டுக்கு உண்மையான ராஜா நான் தான் என்று சொல்லியது. அதனால்தான் எனக்கு இவ்வளவு தாமதமாகிவிட்டது ராஜா. நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். அந்த சிங்கம் ரொம்ப பெரியதாகவும் பலசாலியாகவும் இருந்தது. நான் தப்பிச்சு வர்றதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. என்னை விட பெரிய சிங்கமா? என்னை விட பலசாலியா? அந்த பொய்யனை இப்போவே பார்த்து கொல்லணும். என்னை உடனே அங்கே கூட்டிப்போ. வேகமா! என்னை விட பலசாலி யார் இங்கே? அந்த சிங்கத்தை இப்போவே பார்க்கணும். நீ என்னை உடனே அங்கே அழைத்து போ. சரி ராஜா, நான் உங்களை அந்த சிங்கத்திடம் அழைத்துச் செல்கிறேன். வாருங்கள். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாயிருங்கள். இருவரும் நீண்ட தூரம் நடந்தனர். முயல் தன் திட்டத்தை மனதுக்குள் திரும்ப திரும்ப யோசித்துக் கொண்டே சென்றது. சிங்கம் கோபத்தில் முன்னால் நடந்தது. ராஜா, பாருங்கள், அந்த பெரிய சிங்கம் இந்த கிணற்றுக்குள்ளதான் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த இடம். நீங்கள் எட்டி பாருங்கள். நான் பார்க்கிறேன். ஆம் ராஜா, கவனமாக பாருங்கள். ராஜா, அந்த சிங்கம் இங்கேதான் இருக்கிறது. நீங்கள் கீழே எட்டி பாருங்கள். அது உங்களை பார்த்து பயந்து ஒளிந்திருக்கும். இங்கேயா அந்த சிங்கம் ஒளிஞ்சிருக்கு? என்னை விட பெரிய சிங்கமா? நான் பார்க்கிறேன். ஏய், நீ யாரு? நீதான் இந்த காட்டு ராஜாவா? வெளியே வா. நான் உன்னை இப்போவே அடித்து வீழ்த்துவேன். என்னை விட பலசாலியா நீ? என்னை விட பெரிய குரல், என்னை விட பலம். நீ வெளியே வா. நான் உன்னை இப்போவே அடிப்பேன். கோபத்தில் தன்னை மிஞ்சிய சிங்கத்தை அடிக்க வேண்டும் என்று நினைத்து கர்ஜன் கிணற்றுக்குள் பாய்ந்து குதித்தது. அவ்வளவுதான்.
ஆழமான கிணற்றுக்குள் விழுந்த சிங்கம் தண்ணீரில் தத்தளித்தது. அதால் மேலே வர முடியவில்லை. பலசாலி என்று நினைத்த சிங்கம் இப்படி முடிவடைந்தது. அவ்வளவுதான். கொடூரமான சிங்கம் கர்ஜன் தன் பலத்தை நம்பி கிணற்றுக்குள் குதித்து தண்ணீரில் மூழ்கி இறந்து போனது. ஹூரே! என் திட்டம் வெற்றி பெற்றுவிட்டது. இனி இந்த காட்டில் எல்லா விலங்குகளும் பயப்படாமல் வாழலாம். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நண்பர்களே, சிங்கம் இனி இல்லை. நான் அதை என் புத்தியால் வென்றுவிட்டேன். இனி நம்ம காடு முழுவதும் சந்தோஷமாக இருக்கும். வாவ், முயல், நீ ரொம்ப புத்திசாலி. நீ நம்மையெல்லாம் காப்பாத்தி விட்டாய். இனி நமக்கு பயம் இல்ல. நீதான் நம்ம ஹீரோ. ஆமாம், புத்திமான் பலவான் சொல்வது சரியானது. உடல் பலம் இல்லாவிட்டாலும் புத்தியால் எல்லாவற்றையும் வெல்லலாம். நீ ரொம்ப அருமை முயலே. முயலே, உன் புத்தியை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். இன்று முதல் நம்ம காடு முழுவதும் சந்தோஷமா இருக்கும். நீதான் நம்ம ராஜா. நண்பர்களே, பயப்படாமல் புத்தியை பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையையும் வெல்லலாம். இன்று நாம் அதை நிரூபித்து விட்டோம். அன்று முதல் காடு முழுவதும் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்தது. எல்லா விலங்குகளும் பயமில்லாமல் வாழ்ந்தன. முயலே, உன் புத்தியை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். நீ எப்போதும் நம்ம காட்டின் ஹீரோதான். நன்றி நண்பர்களே. நான் என் பங்கை மட்டும்தான் செய்தேன். ஏய், இனி யாரும் பயப்பட வேண்டாம். நாம் எல்லாரும் சேர்ந்து பாடல்கள் பாடலாம், விளையாடலாம், சந்தோஷமாக வாழலாம். முயல், நீ ரொம்ப பெரிய வெற்றி பெற்று விட்டாய். இனி நம்ம காடு எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்தால் எந்த கஷ்டமும் வராது. இனி நம்ம காடு எப்போதும் அழகாக இருக்கும். பாருங்கள் குட்டீஸ், முயலின் ஒரு சின்ன புத்தியால் முழு காடும் எப்படி மாறிப்போனது. இது ரொம்ப அழகான காட்சி இல்லையா? குட்டீஸ், நீங்களும் பயப்படாதீர்கள். புத்தியை பயன்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், புத்திமான் பலவான். நண்பர்களே, இனி நம்ம காடு முழுவதும் சந்தோஷமாக இருக்கும். சிங்கத்தின் பயம் போய்விட்டது. நாம் எல்லாரும் ஒன்றாக விளையாடலாம், பாடல்கள் பாடலாம். முயலே, நீ ரொம்ப புத்திசாலி. உன் ஒரு திட்டத்தால் நம்ம எல்லோரையும் காப்பாத்தி விட்டாய். இனி தினமும் ஒன்று பார்த்தா எல்லாரும் சேர்ந்து. ஹஹா, இன்று முதல் நம்ம காட்டில் புது ஹீரோ வந்து விட்டது. அதன் பெயர் புத்திசாலி முயல். எல்லோரும் கைதட்டுங்கள். ஏய், இனி யாரும் பயப்பட வேண்டாம். நாம் எல்லாரும் சேர்ந்து பாடல்கள் பாடலாம், விளையாடலாம், சந்தோஷமாக வாழலாம். முயல், நீ ரொம்ப பெரிய வெற்றி பெற்றுவிட்ட. இனி நம்ம காடு எப்போதும் சந்தோஷமா இருக்கும். நீதான் நம்ம ஹீரோ. நண்பர்களே, பயப்படாமல் புத்தியை பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையையும் வெல்லலாம். இன்று நாம் அதை நிரூபித்து விட்டோம். இனி நம்ம காடு முழுவதும் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்தது. எல்லா விலங்குகளும் பயமில்லாம வாழலாம். நண்பர்களே, இன்று நாம் எல்லோரும் இங்கு கூடியதற்கு நன்றி. முயலே, உன் புத்தியை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். நீ எப்போது நம்ம காட்டின் ஹீரோ தான். அட, நன்றி நண்பர்களே. ஆனால் நீங்கள் அனைவரும் தான். அப்படி சொல்லாதே. உன் தைரியம் தான் நம்மை காப்பாற்றியது. முயலே, நீ ரொம்ப அருமை. உன் ஒரு சின்ன திட்டத்தால் நம்ம எல்லோரும் காப்பாற்றப்பட்டோம். இனி நாம் எல்லாரும் ஒன்றாக இருப்போம். பாருங்கள் குட்டீஸ், முயலின் ஒரு சின்ன புத்தியால் முழு காடும் எப்படி மாறிப்போனது. இது ரொம்ப அழகான காட்சி இல்லையா? குட்டீஸ், நீங்களும் பயப்படாதீர்கள். புத்தியை பயன்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், புத்திமான் பலவான். இப்படித்தான் கதை முடிந்தது. முழு காடும் சந்தோஷத்தில் மூழ்கியது. இப்போ பாட்டி உங்களிடம் கொஞ்சம் பேசப் போகிறார். குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நீங்க ஒரு முக்கிய பாடத்தை கற்றுக்கொள்ளணும். பயம் வந்தாலும் பயப்படாதீங்க. அமைதியா உட்கார்ந்து யோசியுங்கள். புத்தியை பயன்படுத்துங்கள். உடல் பலத்தை விட அறிவு மிக பெரியது. புத்திமான் பலவான் என்பது இதற்குத்தான். நீங்களும் எப்போதும் புத்திசாலியா இருங்கள். பாட்டி உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். இப்போ நல்லா தூங்குங்கள். கனவில் சந்திப்போம். அடுத்த வாரம் இன்னொரு அழகான கதையோடு வர்றேன். டாடா குட்டீஸ், பை பாய், குட் நைட்.
லவ் யூ ஆல்.